அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு திரு விஷால் அவர்களுடன் ஒரு நேரலை. இன்னையோட லைவ் செஷன்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்டு நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ நேயர்கள் அனைவரும் உங்களோட சந்தேகங்களை தாராளமா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம். கமெண்ட்ல நீங்க பதிவிடக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். ஸோ சார், இன்னைக்கு நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், இல்ல உகந்த நாட்கள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சமீபத்துல கூட நீங்க பேசின ஒரு பதிவு நான் பார்த்திருந்தேன். பட் முழுமையா என்னால பார்க்க முடியல. பட் ஆனா நம்மளோட வாடிக்கையாளர்களா இருக்கட்டும், இல்லைன்னா யூடியூப்ல நம்மளோட பதிவுகளை பார்க்கக்கூடிய அன்பர்களா இருக்கட்டும், ஓகே. ரிப்பீட்டடா நம்ம கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க ஏன் அந்த மாதிரி உகந்த நாட்கள், நல்ல நாட்கள் அப்படின்ற மாதிரி எதையுமே நீங்க பதிவு பண்ண மாட்டேன்றீங்க? ம். ஏன் அந்த கான்செப்ட் நீங்க தொடவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நம்மிடம் முன்வைக்கிறாங்க. ஓகே. மரபணு ஜோதிடத்தோட நிறுவனர் நீங்க. சோ நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கான பதில நீங்க சொன்னீங்கன்னா, அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கர்மாவை பொறுத்த வரைக்கும் 8 கர்மா இருக்குது. அந்த 8 கர்மாவுக்கும் நம்ம வந்து நாள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து நம்ம கவனத்தோட இருக்க சொல்றோம். இந்த நாள்ல உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன்ல இருக்குன்னு சொல்லல. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த கர்மாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கிழமையை நம்ம சொல்றோம். ஆனா அந்த கிழமை பாசிட்டிவா நெகட்டிவா சார் அப்படின்னு கேட்டா ரெண்டுமே தான். ரெண்டுமே அந்த கிழமை தான். அதாவது எப்படின்னா, ஓகே. அந்த மனுஷ வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அதாவது அது அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட பர்சன் அவர் மீட் பண்ணலன்னா, இன்னைக்கு அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலைன்னா, இந்த இடத்துக்கு அவர் வேற எங்கேயோ சாதாரணமா ஏதோ ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவ்வளவு பெரிய அப்கிரேடேஷனுக்கு அந்த முக்கியமான நாள், அந்த முக்கியமான நாள்ல கிடைச்ச அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துனதுதான் காரணம்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி எல்லார் ஆமா. வாழ்க்கையிலுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வரும். எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு 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 பிரேக்கிங், ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ஓகே. ட்விஸ்ட் அமைகிற அந்த ரொம்ப மகத்தான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்மா கணக்கு. இது ஒண்ணு. இது ஓகே. பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுங்களா? அசம்பாவிதம் நடக்கிறது, நடக்கக்கூடாத போய் மாட்டக்கூடாத பஞ்சாயத்துல போய் மாட்டுறது, சிக்கக்கூடாத பிரச்சனையில போய் சிக்கிறது. அதனால வந்து நல்லா போயிட்டு இருக்கிற லைஃப் திடீர்னு வந்து டவுன் ஆகுதுல்ல, ஒரு பெரிய பிரேக் வருதுல்ல, ஓகே. ஃபாலிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, டவுன் ஃபாலிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃபாலிங் பாயிண்ட்டும் அதே நாள் தான். அதே நாள். சோ அப்போ வெள்ளிக்கிழமைனா, வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு நல்ல நாள், வெள்ளிக்கிழமை தான் கெட்ட நாள். ஓகேங்களா? அப்போ இப்போ இத பார்த்துட்டு போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, சார் நீங்க கர்மாக்குன்னு கிழமை சொல்லிட்டீங்க. அந்த கிழமை தான் நல்ல நாள்னு சொல்றீங்க. இதே கிழமை தான் மோசமான நாள்னு சொல்றீங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை? நல்லதை பயன்படுத்திக்கணும். அதானே டிஃபால்ட்டா எல்லாருக்கும் ஆசை. ஓகே. கெட்டதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பயன்படுத்திக்கணும். அதுக்கான டிப்ஸா நம்ம என்ன வலியுறுத்துறோம்? அந்த நாள் உங்களை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா நீங்க தான் அனுமதிக்கலாம், நீங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா நீங்க வலுக்கட்டாயமா அந்த நாளை தேர்ந்தெடுக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? ஓகே. இவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்போ நான் ஏன் எடுத்தோடனே அந்த வீடியோலயே நான் வந்து சந்திரன் கர்மா வச்சு ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஏன்னா சந்திரன் கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் வந்து ரெண்டு. ஒண்ணு வந்து சுக்கிரனும் ராகுவும். ஓகே, அது ஊர்ல இருந்த விஷயம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ராகு கேதுக்குன்னு கிழமைகள் எதுவும் கிடையாது. வெறும் ராகு காலம் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ சுக்கிரனுக்கு கிழமை இருக்குதானா? கிழமை இருக்குது. அது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அது ஏன் நான் சந்திரன் கர்மா வச்சு ஆரம்பிச்சேன்னா, சந்திரன் கர்மால பிறந்த ஒரே ஒரு கிரகம் சுக்கிரன் மட்டும்தான். நவ கிரகங்கள்ல வேற எந்த கிரகமும் கிடையாது. கரெக்ட் தானா? ஓகே. அப்ப சுக்கிரனுக்கு இருக்கிற ஒரே கிழமை என்னது? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். சரிதானா? ஓகே. இப்போ அது ஏன் சார் நான் வெள்ளிக்கிழமையை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னு கேட்டா, டிஃபால்ட்டா எல்லாருமே நல்ல நாள்னா வெள்ளிக்கிழமை தான் பார்க்கணும். ஆமா. ஆமா, நம்ம வந்து வேற ஒரு கிழமையை உதாரணமா வச்சு சொன்னோம்னா எல்லாரும் வெள்ளிக்கிழமைக்கு வந்து நின்றுவாங்க. கடைசியா வந்து கேட்கறது எப்படி சார் வெள்ளிக்கிழமை எப்படி சார் கேட்பாங்க. நீங்க வந்து எப்பொழுதுமே ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு காது குத்து ஆகட்டும், அந்த நாள் வெள்ளிக்கிழமை நாளா இருக்குதான்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேலண்டர்ல பார்ப்பாங்க. கரெக்ட் தானே? ஆமா. அப்ப அந்த கண்டிப்பா. அளவுக்கு அந்த வெள்ளி வந்து மனசுல பதிஞ்சிருச்சு. எந்த அளவுக்குன்னா, கடவுளே இல்ல, ஜோதிடமே இல்ல, உழைப்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற சினிமா துறையில கூட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் சினிமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இப்ப சந்திரன் கர்மால பிறந்திருக்காங்க. இப்ப பரணியில, மகத்துல, கேட்டையில, உத்திரட்டாதியில ஒரு 4 பேர் பிறக்குறாங்கப்பா. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை தான் சந்திரன் கர்மாக்கான நாள். எப்படி அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இவங்களை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்துச்சு. வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த நாளை இவங்க பிக்ஸ் பண்ணல. ஆனா அந்த நாள் டிஃபால்ட்டா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூவோ
இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ, ஒரு பிரசன்டேஷனோ, இல்ல யாருக்காச்சும் ஒரு பெரிய மனுஷனோட மீட்டிங்கோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நீங்க பிளான் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வெள்ளிக்கிழமை நடந்துருச்சுன்னா அது உங்களுக்கு லக்கு, பெரிய லக்கு, மிகப்பெரிய லக்கு. அது நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஆனா அதே சமயம் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள எனக்கு வம்படியா வெள்ளிக்கிழமை தான் வேணும்னு நீங்க கேட்க கூடாது. நீங்க கேட்டு வாங்கினா அது சாதம். இவ்வளவுதான் டிப்ஸ். இப்படி ஒவ்வொரு கர்மா இருக்குல்ல, ஒவ்வொரு கர்மாவுக்கும் அந்த கர்மாவுக்கான கிரகம் இருக்கும்ல, அந்த கிரகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கிழமைன்னு இருக்கும்ல, அந்த ஆமா சார். கிழமை அவங்களுக்கு பாசிட்டிவ், அதே சமயம் அதே கிழமை தான் அவங்களுக்கு நெகட்டிவ். எப்படி பாசிட்டிவ் எப்படி நெகட்டிவ்? அந்த கிழமை அவங்கள தேர்ந்தெடுத்தா அது பாசிட்டிவ், அந்த கிழமையை இவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது நெகட்டிவ். இவ்வளவுதான். அருமை சார். சார் இப்போ ஏதாவது ஒரு கர்மாவை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? இல்ல இப்ப நம்ம அப்படியே கிரகத்தோட கிழமையை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாமா? ஓகே, இல்ல நீங்க வந்து பாவத்தோட இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது காம்பினேஷன் நிறைய இருக்கும். எதுக்கு நம்ம வந்து பாவத்தை வந்து எடுக்கலாம் அப்படின்னா, இப்ப புதன் கர்மாக்குன்னு பாத்தீங்கன்னா கிரகம் எதுவும் கிடையாது. 9 கிரகத்துல புதன் கர்மால பிறந்த கிரகம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சுக்கிரன் கர்மாக்குன்னு பாத்தீங்கன்னா கிரகம் எதுவும் கிடையாது. கரெக்ட் தானா? ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சூரியன் கர்மா இருக்குல்ல, சூரியன் கர்மால பிறந்த ஒரே ஒரு கிரகம் கேது மட்டும்தான். கேதுக்குன்னு எதுவும் கிரகம் கிடையாது. ஆக 3 கர்ம பதிவுக்குன்னு கிழமை கிடையாது. என்ன கிழமை கிடையாது? சூரியன் கர்மாக்கோ, சுக்கிரன் கர்மாக்கோ, புதன் கர்மாக்கோ கிழமைகள், தனித்தனி கிழமைகள் எதுவும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சூரியன் கர்மா எந்த பாவத்துக்கு, எந்த பாவம் சூரியன் கர்மா சுட்டி காட்டும்? 12ஆம் பாவம். கரெக்டுங்களா? அதே மாதிரி சுக்கிரன் கர்மா எந்த பாவம் சுட்டி காட்டும்? 3ஆம் பாவம். கரெக்டுங்களா? புதன் கர்மா எந்த பாவம் சுட்டி காட்டும்? 4ஆம் பாவம். இப்போ ஒருத்தர் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருங்க. ஓகேங்களா? இப்போ ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில பிறந்திருக்காரு. அவர் லக்னம் சிம்ம லக்னம்னு எடுத்துக்கணும். அப்போ சிம்ம வீட்டுக்கு 4ஆம் வீடு எது? எந்த வீடு வரும்? சிம்ம வீட்டுக்கு 4ஆம் வீடு எது? விருச்சிகம். கரெக்ட் தானே? அப்போ விருச்சிகத்துக்கு அதிபதி யாரு? 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கான அந்த கிழமை எது? செவ்வாய்க்கிழமை. அவருக்கு புதன் கர்மாவை எக்ஸிக்யூட் பண்றதுனால எதுனா செவ்வாய்க்கிழமை தான். அதுவா எக்ஸிக்யூட் ஆகணும், செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸிக்யூட் ஆகும். இவரா எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலும் இவர் செவ்வாய்க்கிழமை தான் இவர் டிஃபால்ட்டா தேர்ந்தெடுப்பார். புரியுதுங்களா? சரி. இப்போ வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கடக லக்னம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருடைய லக்னம் தான் கடகம். ஆனா அவருடைய ராசி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, இல்ல மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ சித்திரையும் திருவோணமும் என்ன கர்மா? சுக்கிரன் கர்மா. சுக்கிரன் கர்மா. சுக்கிரன் கர்மாக்குன்னு தனியா கிரகமோ அல்லது சுக்கிரன் கர்மாக்குன்னு அந்த கிரகத்துக்கு கிளம்பியும் கிடையாது. சுக்கிரன் கர்மாக்கு என்ன பாவம் இருக்கு? வெறும் பாவம் மட்டும் தான் இருக்கு, வெறும் 3ஆம் பாவம் தான் இருக்கு. 3ஆம் பாவம். இந்த கடக லக்னத்துக்கு 3ஆம் வீடா வருது எது? கன்னி. கன்னி. ஓகே. அப்போ அந்த கன்னின்ற வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். அப்போ இவங்களுக்கு யாருக்கு இந்த கடக லக்னத்துல பிறந்து சுக்கிரன் கர்மா வாங்கியிருப்பாங்கல்ல, சித்திரை திருவாதிரையில பிறந்து சுக்கிரன் கர்மா வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சுக்கிரன் கர்மா செயல்படக்கூடிய நாள் அல்லது இவங்க செயல்படுத்துற நாள் எதுன்னா புதன்கிழமை தான் அமையும். சோ அதனால அந்த நாள்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம் வீடியோ. எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். சோ நல் வாய்ப்பு வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நாமளா அந்த நாளை தேர்ந்தெடுத்து போய் குடியில போய் விடணும். 2வது, அந்த நாள்ல தேவையில்லாத ஒரு வழக்கோ பஞ்சாயத்தோ நம்ம வந்து அனுமதிக்கணும். அந்த நாள்ல தேவையில்லாத பஞ்சாயத்து, அதாவது ஒரு கெட்ட விஷயத்தை டீல் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த நாள்ல டீல் பண்றதுக்கு வந்து அவன் தங்களை மீறி நடக்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்ம கட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்மளால வந்து ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்ல. கட்டாயமா சார். அவ்வளவுதான். சப்போ புதன் கர்மாவோ, சுக்கிரன் கர்மாவோ, சூரியன் கர்மாவோ, இந்த 3 கர்மாவுக்கும் கிரகங்கள், 3 கர்மாவுக்கும் பாவம் இருக்கு. என்ன பாவம்னா அந்த அவங்கவுங்க லக்னத்துல இருந்து 4ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இப்போ வந்து ஒண்ணு இல்ல, இப்போ ஒருத்தர் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காருங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு ராசி நட்சத்திரம் மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். அப்போ மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் என்ன கர்மா? சூரியன் கர்மாங்களா? ஓகே. இப்ப சூரியன் கர்மாக்குன்னு தனி கிரகம் இல்லை, ஏன்னா கேது தான், கேதுக்கு கிழமை கிடையாது. இப்ப மகர லக்னத்துக்கு சூரிய கர்மாவை சொல்லக்கூடிய பாவம் வந்து 12ஆம் பாவம். மகர வீட்டுக்கு 12ஆம் வீடு எது? தனுசு. அப்போ அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு. அப்போ மகர லக்னத்துல பிறந்து சூரியன் கர்மா வாங்கினவங்களுக்கு, ராசி நட்சத்திரம் அஸ்வினி ஆயுள் மனுஷன் புரட்டாதில இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சூரியன் கர்மாவை சொல்லக்கூடிய நாள் வியாழக்கிழமை. ஓகேங்களா? கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஆமா. அதாவது எப்படின்னா இப்ப சில பேரு அது எனக்கு கணக்கனோடக்கெல்லாம் கேளல. குழந்தை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 4 நாள் சூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த இல்ல கிழமை இது தான் வரையும் எங்க யாருங்க அது? மியூட் பண்ணியாச்சு சார், மியூட் பண்ணியாச்சு. ஓகே சார், யாராச்சும் வந்து நீங்க வந்து இது பண்றீங்கன்னா, இடையில நீங்க கூப்பிட்டு பேச போறீங்கன்னா முன்னாடி ஹேண்ட் பண்ணிடுங்க சார். ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி கூப்பிட்டு பேசிட்டு இருப்பீங்க? ஓகே. இந்த இது மகர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 12ஆம் வீடு வந்து தனுசு. அப்போ தனுசு வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு. குருவோட கிழமை வந்து வியாழக்கிழமை. இப்ப இந்த வியாழக்கிழமை தான் உங்களுக்கு சூரியன் கர்மா சொல்ல முடியும் நாள். கரெக்டா? ஆமா. இப்போ இந்த நாளப்போ அவருக்கு வந்து இப்ப சில பேர் சில சில அதிமேதாவிகள்லாம் இருப்பாங்க. ஆபரேஷனுக்கு எல்லாம் நாள் பிக்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? மருத்துவ சிகிச்சை ஆமா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கெல்லாம் நல்லா கேட்டு அதுக்கெல்லாம் ஜோதிடர் கேட்டு முகூர்த்த நாள் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பிரசவத்துக்கெல்லாம் முகூர்த்த நாள் பிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப சர்வசாதாரணமா நடக்குதுன்னு வச்சுக்காது. ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இப்போ இந்த மாதிரி சூரியன் கர்மா இருக்கிறவரு ஓகேங்களா? 12ஆம் அதிபதி மகர லக்னத்தில் பிறந்துட்டாரு. இப்ப அவருக்கு சூரியன் கர்மா இருக்கு. அவரு வியாழக்கிழமை தான் எனக்கு நல்ல நாள் வேணும்னு சொல்லிட்டு அவரு கேட்டு சூஸ் பண்ணிட்டாரு. புரிஞ்சுதுங்களா? டிஃபால்ட்டா வியாழக்கிழமை அமைஞ்சது. அதாவது வேற வழி இல்லாம வியாழக்கிழமை அமைஞ்சதுன்னா ஓகே, தப்பு இல்லை. ஆனா இவர் எனக்கு வியாழக்கிழமை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்க கூடாது. இவ்வளவுதான் விஷயம். மத்தபடி எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கான கிழமை அவரவருக்கு வந்து அந்த கர்மாவுக்கான கிழமை. சோ அந்த அளவுல நம்ம இது புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம ரொம்ப பெருசா இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அருமை சார். இப்போ சாட்ல நமக்கு சில கேள்விகள் இருக்கு சார். சுகர் என்ன கர்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுகர் சக்கரை வியாதியா? சக்கரை நோய் என்ன கர்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சக்கரை நோய் 2 கர்மா வரும். குரு கர்மா வரும், சுக்கரன் கர்மா வரும். ஏன்னா லிவரு கிட்னி இது 2 தான் சுகருக்கு வந்து மெயினே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிவர்ல இருந்து பைல் இந்த அதுல தானே உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க்ரியாஸ், அதோட இணைஞ்சு உங்களுக்கு வந்து கிட்னி. பேங்க்ரியாஸா இருந்தாலும் அதோட கனெக்டட் ரொம்ப நெருங்கிய கனெக்டடா இருக்கிறது 2 விஷயம். ஒண்ணு லிவரும் கிட்னியும். ஓகேங்களா? சுகர் வந்தா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது இது 2 தான். அப்போ சுக்கரன் கர்மாவும் குரு கர்மா சக்கரை வியாதிக்கு. சார், ஆனா நிறைய சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த சக்கரை வியாதினால பாதிக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது சார். நீங்க பார்க்கலாம். ஆனா அவங்களுடைய ஆரம்பத்துக்கு கூட என்ன கர்மா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 6ஆம் பாவத்துக்கு கூட வந்து குரு கர்மாவும் சுக்கரன் கர்மாவும் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த சுகர் வந்தவங்கள நான் பார்த்து இந்த 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி விட குரு கர்மா சுக்கரன் கர்மா சம்மந்தப்பட்டவங்க நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன். நிறைய சக்கரை வியாதி, அதுவும் சக்கரை வியாதியில தொடர்ந்து உங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருந்து இது போடாம இன்ஜெக்ஷன் போடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு போறாங்க. யாருக்குன்னா சர்வசாதாரணமா குரு சுக்கர கர்மா இருக்கு 6ஆம் பாவம். ஓகே, ஓகே, ஓகே. சிட் தொழில், இந்த சீட்டு போடுறாங்கல்ல சார், ஆமா. இது தொழிலே கிடையாது முதல்ல. பட் ஆனா இது சிட் தொழில் என்ன கர்மான்னு கேட்டிருக்காங்க. சீட்டு ஆக்சுவலா வந்து சீட்டுன்றது தொழில் கிடையாது. சீட்டுன்றது ஒரு முதலீடு தான். ஓகேங்களா? மத்தவங்க பணத்தை நீங்க மேனேஜ் பண்றீங்க ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. பேங்க்ன்றது வந்து ஏன்னா அவங்க அதுக்குன்னு ஒரு கட்டணம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டி ஆளுங்க வச்சு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவங்க தொழில் சொல்லிப்பாங்க. தனிப்பட்ட முறையில நம்ம வட்டி கொடுக்கறோம்னாலோ இல்ல நம்ம சீட்டு கட்டணும்னாலோ அது வந்து நம்ம தொழில் சொல்ல முடியாது. அது வந்து வெறும் முதலீடு மட்டும் தான். அந்த முதலீடுக்கும் உங்களுக்கு வந்து என்ன கர்மா வரும்னா புதன் கர்மா தான் வரும். புதன் கர்மா குரு கர்மா வரும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரும். மேக்சிமம் மேஜரா உங்களுக்கு புதன் கர்மா தான் வரும். ஓகே. வெங்கடேஷ் பி அப்படின்றவர் கேட்டிருக்காரு சார், எனக்கு புதன் கர்மா இருக்கு, என் ஒய்ஃப்க்கு சனி கர்மா இருக்கு, பேபி பிறந்தா உச்சமா இருக்குமா, ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. என்னது இவருக்கு புதன் கர்மா இருக்கு, மனைவிக்கு சனி கர்மா இருக்கு. அதனால என்ன கேட்கிறாரு? குழந்தை வந்து பிறந்தா உச்சமா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. உச்சமா இருக்குமானா என்ன என்ன இவர் என்ன சென்ஸ்ல கேட்கறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது இவருக்கு ஏதாவது அதனால பாசிட்டிவா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாருன்னு நினைக்கிறேன். எந்த கர்மாவிலையும் யாருக்கும் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதுங்க. கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த கர்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத இல்ல அந்த கர்மா பிரகாரம் செய்யக்கூடாத விஷயத்த நாம தான் தேவையில்லாம செய்யணும். அது மூலியமா தான் நம்ம பிரச்சனையை மாட்டிக்கணும். சோ வந்து சிந்தனை, சொல், செயல் இது மூன்றும் நம்ம கர்மா பிரகாரம் எதிரில் அடங்கி இருக்கணுமோ அதுல அடங்கி இருந்தா போதும். ஓகே சார். அப்புறம் இந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய சந்தேகங்கள் வரக்கூடிய நிறைய சந்தேகங்கள் வருது நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும், இல்ல யூடியூப்ல பார்க்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட இருக்கட்டும். அந்த சந்தேகத்துல ரிப்பீட்டடா வரக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னன்னா,
உகந்த தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயம் இருக்கு. அத பத்தியும் நீங்க வந்து எதுவுமே பேச மாட்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எனக்கு இதுல இருந்து ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நமக்கு பர்சனலா சில கடவுள் மேல வந்து நமக்கு அட்டாச்மெண்ட் அப்படின்றது வருது. ஓகே. நாம அந்த கடவுள நோக்கி போறோமா? இல்ல அந்த கடவுளே நம்மள தேர்வு பண்றாங்களா? இந்த சந்தேகம் எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு. சோ நீங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் குடுங்க சார். அது வந்து 2 விதம் இருக்கு. நம்ம தேடி போறதும் இருக்கு, அவங்க தேடி வர்றதும் இருக்கு. நம்ம தேடி போறது வந்து நம்ம எப்படி போவோம்னா, நமக்கு அந்த கடவுளை பத்தி அதுக்கு முன்னாடி தெரியாது. யாரோ ஒருத்தர் மூலியமா, இல்ல யூடியூப் மூலியமாவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் பார்த்துருப்போம். பார்த்துட்டு அந்த அந்த கடவுள் மேல குறிப்பிட்ட கடவுள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் நமக்கு வந்து. இப்போ ஒரு சினிமால ஒரு நடிகரை பார்த்து நமக்கு பிடிச்சு போகுது இல்லையா? ரசிகரா மாறணும்ல. ஆமா. ரசிகரா மாறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேனா மாறணும். நம்ம அவங்களுக்கு ஆடியன்ஸா மாறணும். ரெகுலர் ஆடியன்ஸா மாறணும். ஒரு படம் பார்ப்போம். அந்த ஒரு படத்துல அந்த நடிகருடைய இந்த ஒரு அப்ரோச் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப தனித்துவமா இருக்கும். நிறைய படம் பார்த்திருப்போம். எல்லாருக்கிட்டையும் அந்த ஈர்ப்பு வந்துருக்காது. ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது திடீர்னு பரவாயில்லையப்பா அவர் நல்லா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அபிப்பிராயம் தோணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நடிகர்கள் நடிச்ச படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி பார்க்க ஆரம்பிப்போம். கரெக்டா? அப்படி பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம், ஆடியன்ஸா மாறுவோம். ஆடியன்ஸுக்கு அடுத்த பேர் தான் ஃபேன். ஓகேங்களா? ஃபேன்ன்ற ஸ்டேஜுக்கு அடுத்தது தான் டை ஹார்ட் ஃபேன். இப்போ அதே மாதிரி இப்போ கடவுள் பக்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படி பக்தி உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள்ல வந்து நீங்க ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு செவி வழி தகவல் எதிர் யூடியூப் மூலியமாவோ இல்ல டிவி மூலியமாவோ புக்கு மூலியமாவோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை பத்தி அந்த கடவுளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட வரலாறு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஈர்க்கும் விதமா இருக்கும். அதனால அந்த கடவுளை பத்தி தொடர்ந்து நீங்க தேடி தேடி படிக்க ஆரம்பிப்பீங்க. அவருக்கு எங்க கோயில் இருக்குன்னு தேட ஆரம்பிப்பீங்க. கரெக்ட் தானா? அப்படி தேடி தேடி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த டிவோட்டின்றது வேற, ஃபர்ஸ்ட் பக்தின்ற விஷயத்துக்குள்ள நுழையணும். அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமா டிவோஷனா வரும். அதுக்கப்புறமா டிவோட்டியா மாறும். அதுக்கப்புறம் டிசைபிளா மாறும். இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ். இதுதான் வந்து நம்ம அப்ரோச் பண்றது. ஆனா அந்த கடவுள் நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து அப்படியே வேற. அப்படியே உள்டா. எப்படி உள்டான்னா, இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த தேடுறது, அந்த கடவுளை நம்ம அப்ரோச் பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டேஜ் நாம பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய மூதாதையர்களை யாராச்சும் ஒருத்தர் பண்ணிருப்பாங்க. பர்டிகுலரா அந்த கடவுளை நோக்கி. ஆக்சுவலா அந்த கடவுள் நமக்கு குலதெய்வமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? குலதெய்வமாவும் மூதாதையராகவும் இருக்க மாட்டாங்க. அது வந்து வெறும் இஷ்ட தெய்வமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா நம்ம அந்த கடவுளை தேர்ந்தெடுத்துக்க மாட்டோம். நம்மளுடைய மூதாதையர்ல ஏதோ தாய் மாமாவோ, அம்மா வழியோ அல்லது அப்பா வழியோ யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடவுளை பத்தி கேட்டு அவங்க மேல ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து, ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து அந்த கடவுளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரை ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவரை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவருடைய மூல மந்திரம், பீஜ மந்திரம் தான் இருக்குல்ல, அந்த கடவுளுக்குன்னு ஒரு நாமம் இருக்குல்ல, திருநாமம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி 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 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் ரிச்சுவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி வழிபாடு பண்ணி 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 இவங்க சோலுக்கும் இவங்களுடைய கான்சியஸ்னஸ்க்கும் அந்த கடவுளுக்கும் ஒரு ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஒரு கனெக்ட் டெலிபாத்னு சொல்றாங்க, டெலிகானிசம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த எனர்ஜிக்கும் அந்த சோலுக்கும் இந்த சோலுக்கும் ஒரு கனெக்ட் வந்து கிரியேட். ஓகேங்களா? அப்படி அந்த கனெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுப்பா. அவர் வாழ்நாள் ஃபுல்லா அந்த மாதிரி அவரை இஷ்ட தெய்வமா கும்பிட்டு. ஓகே, இப்ப குலதெய்வம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இவர் தான்ப்பா நம்ம குலதெய்வம், இவரை கூப்பிடுங்க. நம்ம குழந்தைக்கு காது குத்துறது இவரு கோயிலுக்கு தான் நம்ம போய் காது குத்தணும், மொட்டை அடிக்கணும்னா இந்த கோயிலுக்கு தான் போய் மொட்டை அடிக்கணும் சொல்லிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போவோம். அது வழி வழியா தொடரும். ஆனா அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை நம்ம மத்தவங்க மேல திணிக்க முடியாதுல்ல. கண்டிப்பா சார். ஆமா, ஏன்னா இஷ்ட தெய்வம்ன்றது நம்ம இஷ்டம்பா, நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு கடவுளை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம பாக்குற ஆட்கள் எல்லாம் நம்ம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா வீட்லயுமே அந்த கடவுளையே அவங்களும் ரசிக்கணும், அவங்களும் கொண்டாடணும்னு ஒரு அவசியம் இல்லைல்ல. ஓகேங்களா? அப்ப அதனால என்ன பண்ணுவோம், நம்ம வரைக்கும் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். மத்தவங்களுக்கு சும்மா சொல்லுவோம். ஆனா யாரும் அது பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம வரைக்கும் அந்த கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த மனுஷனோட ஆயுசு முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாண்டிங் கட் ஆகுதுல, அந்த எனர்ஜிக்கு அவருக்கு பாண்டிங் கட் ஆகுதுல. ஓகே, இப்போ அதே அவருடைய டிஎன்ஏ, அவருடைய பதிவுல யாராச்சும் அடுத்தடுத்த தலைமுறையில பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இவர்கிட்ட மிஸ் ஆன அந்த விஷயம் இருப்பாங்க, அந்த விஷயத்த அவருக்கு ரிமைன் பண்ண பார்க்கும் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ அந்த எனர்ஜி அவரோட கனெக்ட் ஆக பாக்குறதுன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேஜிக். எப்படி மேஜிக் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப நம்ம தேடல, ஆனா வந்து தானா தேடி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல.
ஆமா. இது வந்து தானா தேடி சாரி, வீட்டு விட்டு வெளியே விட்டுனா சரி. இப்போ நம்ம தேடாம அந்த கடவுள் வந்து தானா தேடி வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. தானா வந்து அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட அறிகுறியோ, அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட கான்டாக்டோ, அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட மெசேஜோ நம்ம தேடவே இல்லை. நம்ம அந்த கடவுளை பத்தி பேசவே இல்லை. ஆனா அது தானா தேடி வருதுன்னு சொல்லுவாங்க. தானா தேடி வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வரதோ, இல்ல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அந்த அந்த பரமாத்மா வந்து நம்மளோட கம்யூனிகேட் பண்றதோ நடக்கும்ல. அதுதான் நம்ம அந்த யாரோ ஒரு ஆன்சிஸ்டர் வந்து ரொம்ப தீவிரமா கும்பிட்டுருப்பாரு பாருங்க. அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பதிவு நமக்கு இருந்திருக்கு. அதனால இவங்க வந்து அவரோட கண்டினியூட்டி நமக்கு இருக்கிறதுனால இவங்க அதை வந்து நம்மளோட கண்டினியூ கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்றது அர்த்தம். சோ இதுதான் அந்த கடவுள் நம்மளை தேடி வரும். சோ நாம தேடி போறது அப்படின்றது ஒண்ணு, தேடி போன கடவுள் நம்மளை தேடி வருது. சோ 2 ஸ்டேஜ். ஆனா இது ரெண்டுத்துக்குமே அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காருல்ல அந்த கடவுளுக்காக. கண்டிப்பா. அவர் தான் அதுக்கு வந்து காரணம். வேற ஒண்ணும் கிடையாது. சோ இது ரெண்டே சான்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல.